ராயல் பிளட், இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்கள் பிறப்பு அங்கிருந்து சில ரத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கும். ஆனால் இயேசுவின் சிலுவையின் அடியில் எப்பொழுது வருகிறீர்களோ உங்கள் ரத்தம் மாற்றப்பட்டு இயேசுவின் ரத்தம் உங்கள் ஓட ஆரம்பிக்கிறது. இது நீ விசுவசித்தால் உன் எண்ணங்கள் மாறும், நினைவுகள் மாறும், செயல்கள் மாறும், எல்லாம் மாறும். சில பேர் பாவத்தை விடவே முடியாது. என்ன தெரியுமா? ரத்தத்தில் கலந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா ரத்தம் ஓடுது, அப்பா கத்திய தூக்கணும், புள்ள கத்திய தூக்குது, அம்மா மறைவா பாவம் செஞ்சா பொண்ணும் போயிட்டார் அப்படின்னு உலகம் சொல்லுது. உன் ரத்தம் இயேசுடைய ரத்தமாக இருக்க பெற்றார். எல்லாம் புதுப்படைப்பாக மாறும். கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட அது என்ன சொல்லுவாங்க? டயாலிசிஸ். உள்ள இருக்கிற ரத்தத்தை வெளியே எடுத்து அதை சுத்திகரித்து மறுபடியும் அந்த ரத்தத்தை உள்ள கொடுக்குறாங்க. அது நோயை தாண்டி வைக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம் உடம்பில் செலுத்தப்படும் பொழுது நம் ரத்தம் வெளியேற்றப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் நம்மை நிறையும் பொழுது நாம் இயேசுவை போல மாறிவிடுவோம். 100% சாத்தியம், 100% உண்மை. அவர் ரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறது. அதை முதல் படிங்க. எண்ணிக்கை ஆகமம் 21ஆம் அதிகாரம். அவர்கள் இப்படி கடவுளுக்கு விரோதமாக முறுமுறுத்ததா, கடவுளுடைய ஊழியருக்கு எதிராக முறுமுறுத்ததா? பாவம் செய்யறது போயிட்டே இருங்க. குருக்களை திட்டிருக்கீங்களா? இந்த செய்தி கேட்கும் போதே ஆண்டவர் பேசுவாங்க. நீங்க அதுபடி குறிச்சு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போய் சொல்லணும். அங்க போய் மட்டும் போய் சாமியே எனக்கு ஒரு பாவம் தெரியாது சாமி அப்படின்னு சொல்லிவிடாத. அல்லேலூயா. ஒரு ஊர்ல போய் அப்படிதான் உட்காந்து முதல் அம்மா வந்துச்சு, சாமி எனக்கு எந்த பாவம் தெரியாது சாமி, ஆனா அந்த அக்காவை பத்தி தெரியும் எனக்கு. ஐயோ ஐயோ, அது வாயை திறந்துச்சுன்னா சென்னை கூவாரே கெட்டு போகும். ஆனா அந்த அக்கா சொல்லிச்சு ஒரு பாவமா இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு அம்மா வந்துச்சு, சாமி எனக்கு எதுவுமே தெரியாது. அவ திட்டினான்னு 2 வார்த்தை திட்டினா அவ்வளவுதான். அவ அடிச்சான்னு 2 அடி அடிச்சாங்க. அவ குத்துனான்னு நான் குத்துனேன் அவ்வளவுதான். பேசலாம். இந்த லிஸ்ட் எப்படி போவோம்? அவ சொல்லிட்டே இருக்கிறான். எதுக்கு என்ன ஆகுது? ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு. பேசலாம். நான் பாவின்னு ஒத்துக்காம இப்படி சொல்லிட்டே இருந்தா பாரிஸ் பிரிஸ்ட் கூப்பிட்டேன். ஃபாதர் வாங்க, பாவ சங்கீதம் என்னன்னா முதல்ல சொல்லிக் கொடுங்க, அப்புறமா அனுப்புங்க. பேசலாம். பாவ சங்கீதம் என்பது நான் பாவின்னு ஒத்துக்கொடுக்கிறது. இதனால தான் அதை செஞ்சுன்னு சொல்றது இல்லை, பலவீனத்தினால் செஞ்சு ஒற்றுக்கொள்வது. அப்ப அவங்க முறுமுறுத்த பொழுது, எதிர்த்த பொழுது வசனம் சொல்கிறது. எந்த வசனம் அது? கடவுள் பாம்பை அனுப்பினார். 6ஆம் வசனம் 21ஆம் அதிகாரம். எண்ணிக்கை நூல் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கடவுள் கொல்லிவாய் பாம்புகளை கடிக்கும்படி அனுப்பினார். Will God send evil? கடவுள் தீமையை அனுப்புவாரா? அனுப்புவார். பாவம் செய்ய உனக்கு உரிமை இருக்கும் பொழுது உன்னை தண்டிப்பதற்கு ஒரு தகப்பனுக்கு உரிமை இருக்கிறது. அவர் யாரை விரும்புகிறாரோ அவளை கண்டிப்பார். அவர் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவளை தண்டிப்பார். அவர் தகப்பன். கொல்லிவாய் பாம்புகளை அனுப்பினார். அது இஸ்ராயல் மக்களை கடித்தது. ஏன் கடிச்சது தெரியுமா? ஆண்டவர் கடிக்க சொன்னார், கடிச்சது. உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் அனுமதிக்காமல் எதுவும் நடப்பதில்லை. உனக்கு ஏதாவது நடக்கிறது என்றால் கடவுள் அனுமதித்திருக்கிறார். ஆகவே நீ கடவுளிடத்தில் மறுபடியும் பாம்பு அனுப்பிச்சிட்டியே, கொல்ல முடியா, நீ தெரியும், நீ அப்படிதான் கொள்ளு. மக்கள் அப்படிதான் புலம்புறாங்க. மோசனே பாம்பை அனுப்பினார். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அவர்கள் பாலைவனத்தில் நடந்து கொண்டு போகும்போது பாம்புகளை ஆராதிக்கிற ஜனங்களோடு உறவு வைத்துக் கொண்டு திருமணம் செய்து கொண்டு பாம்பையும் வணங்க ஆரம்பித்தார்கள். ஆக நீ வணங்கினாயே அந்த பாம்பு உனக்கு நன்மை செய்தா தீமை செய்தா என்பது உணர்த்துவதற்காக பாம்பு போய் கடிக்குது. அந்த பாம்பு போய் அவங்க காலை கடிக்கும் போது உனக்கு தானே பால் ஊத்துவேன்,
உனக்கு தானே முட்டையை ஊத்துன, என்னை கடிக்கிறியே. ஹல்லேலூயா. நீ எந்த பாவம் செய்கிறாயோ அது உன்னை கடிக்கும். நீ எந்த பாவத்தில் இருக்கிறாயோ அதிலேதான் உனக்கு தண்டனை, வேறு ஒண்ணும் இல்லை. பாவி தன் பாவத்திலே மடிவான். பாம்பு கடித்த போது அவளுக்கு 2 ஞாபகம். விக்கிரக ஆராதனை செய்தோமே, இரண்டாவது இது எனக்கு தீங்கு இழைத்ததே, யெகோவா எனக்கு தீங்கு இழைப்பதில்லையே. இத்தனை நாட்கள் அவர்களை நடத்தி பொழுது மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கூடவே வந்தாரே, அவர் எங்களுக்கு தீங்கு நினைக்கலையே, இந்த பாம்பு எனக்கு தீங்கு இழைத்ததே என்று அவர்கள் முதல் முறையாக பாவ மன்னிப்புக்காக தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சொன்னார், அதுக்கு முன்பாக அவர்கள் மோயிஸ் இடத்தில், மோயிசனே, எங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படும்படி இந்த பாம்பு எங்களை விட்டு விலகி போகும்படி எங்களுக்காக கடவுளிடத்தில் மன்றாடுங்கள். மயிலே மயிலே என்றால் இறகு போடாது, புடுங்கணும்னு சொல்லுவான். ஆக ஆண்டவர் நம்மை மனம் திருப்புவதற்காக சில பாம்புகளை அனுப்பினார், சில கஷ்டங்களை அனுப்பினார், சில மரணங்கள் கூட நமக்கு நடந்தது, என் சொந்த வாழ்க்கையில் நடந்தது. நான் இப்படி ஆஸ்துமா வியாதியில் குணமடைஞ்ச அந்த நாட்களில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, என் வாழ்க்கை முழுக்கப்பா, என் வாழ்க்கை முழுக்கப்பா, மீதி இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு செமினாரில் சேர்ந்துக்கிட்டேன். செமினாரில் சேர்ந்த உடனே அம்மாவுடைய பிரியாணி, அம்மாவுடைய முட்டை தோசை அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இங்கே இங்கிலீஷை படி, அதை படி, காலைல 5 மணிக்கு எழுந்து கை தட்டினுடைய ஓடு, எக்ஸசைஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஃபோன் இல்லை, பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு போறேன். லீவ் எப்படா வரும்னு பார்த்து சூட்கேஸ்ல வச்சு அமுக்கி சூட்கேஸ் மூடாது, திறந்துக்கும், தலையிலே வச்சு 100 வந்து சேருது. 3 முறை கடவுள் பார்த்தார். எங்க அப்பா இறந்துட்டார் ஏப்ரல்ல. அப்ப நான் சொன்னேன், எங்க அம்மா தராங்களே, அதே வருஷத்துல எங்க அம்மா இறந்தாங்க. அப்பா ஆண்டவர் என்னோட பேசினார், இப்ப எங்கடா போகுது, எங்க அண்ணன் தம்பி இருக்காங்களே, எங்க அக்கா தங்கச்சி இருக்காங்களே, எங்க அம்மா இறந்த 3வது நாளே அவ்வா சொத்து அப்படியே பிரிச்சுக்கிட்டாங்க. எனக்கு இது கூட எடுத்துக்கிட்டாங்க. தம்பிக்கு 2 பேரும் இழந்துட்டானே, என்ன கஷ்டப்படுறானோ. நம்மளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு இல்லை, 3வது நாளே சொத்து எல்லாம், கம்மல்ல இருந்து, பீரோல இருந்து, குக்கர்ல இருந்து, பிளேட்ல இருந்து, டம்ளர்ல இருந்து, தொடப்பத்துல இருந்து யாரையும் எடுத்துக்கிட்டாங்க. எங்க அப்பா அம்மா போய் இறக்கும்போது கூட அழுவாங்கன்னா, கடலில் போய் உட்காந்து 3 மணி நேரம் அழுதேன். இப்படிப்பட்ட ஒரு டைம் விட்டுட்டு போயிட்டீங்களா. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றோம், நான் போடுவேன். நான் சொல்வதில் ஒரு பொய்யும் இல்லை, அனைத்தையும் எடுத்துக்கொண்டார். எனக்குன்னு ஒரு வீடு இருந்தது. எங்க அம்மா இருக்கும்போது சொல்லிச்சு, சின்ன அக்காக்கு கொடுத்துருப்பா, வீட்டுக்காருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் இல்லை. அந்த ஒரு வார்த்தை எங்க அம்மா ரகசியமா கற்றுக்கல இருந்து சொல்லிச்சு. பக்கத்துல இருக்கும்போது எங்க அம்மா இறந்த உடனே அப்படியே காட்டுல மெதற்கு விட்டுருக்கான். எங்க அக்காக்கு எழுதி கொடுத்தேன். ஆனா ஆந்திராவிலிருந்து படிச்சவங்க எழுதி கொடுத்துட்டு போறேன், 1 ரூபாய் என் கையில கொடுக்கல எங்க அக்கா. டீ சாப்பிட்டு போப்பா. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இடம், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நகை. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைத்த போது என்னை ஓட்டாண்டியா விட்டாங்க. அப்போ எங்க தூரத்து சொந்தம் ஒரு அக்கா, அவங்க என் கையில ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் திணிக்கிறாங்க. நானும் உனக்கு அக்கா மாதிரி தான்ப்பா, என்னாலே தாங்க முடியலப்பா அவங்க பண்றதுன்னு சொல்லி அவங்க கொடுத்த காசை வச்சுட்டு திரும்பி ஆந்திரா செமினாரிக்கு போனாங்க. அதன் பிற்பாடு நான் செமினார்ல படிக்கும்போது, எங்க அப்பா அம்மா இருக்கும்போது எனக்கு பேக்கெட் நிறைய காசு, லீவ் வந்து போறணும். அதுக்கப்புறம் காசே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில போகும்போது நான் வரலன்னு சொல்லிடுவேன், காசு இருந்தாங்க நான் வர்றதுக்கு. 10 ரூபாய் இல்லாம கஷ்டப்பட்டிருக்கேன். பரிதாபப்பட்டு ஒரு நாள் வெளியில போகும்போது 500 ரூபாய் நோட் அங்கே இருந்துச்சு. அது மெயின் ரோடு, யாருமே இல்லை. அதை வச்சு அன்னைக்கு நூடுல்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டேன்.
மிகுதியாக அழுதேன். ஆகவே வேதம் சொல்லுகிறது, கடவுள் பாம்புகளை கொண்டு அவர்களை கடிக்க வைத்தார். கடி வாங்கின உடனே, அடி வாங்கின உடனே தான் நம்மளுக்கு புத்தியே வருது. அப்போ ஆண்டவரை நோக்கி அவர்கள் மன்றாடினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. துயரம் நல்லதற்கு தானே, கஷ்டங்கள் நல்லதற்கு தானே. இன்னைக்கு ஜெப கூட்டம் இருக்கும்போது இத்தனை பேர் தான் வந்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான எங்கே? அவங்க எல்லாரையும் விட உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதனால தான் நீங்கள் கடவுளை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆமென். ஆண்டவரிடத்தில் ஏதோ ஒரு முறையீடு செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்கள் துயரங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசிகளுடைய கைகளை நம்பி சொல்கிறேன். இன்னைக்கு வேண்டும் என்றால் நீ அழுவ, இன்னைக்கு வேண்டும் என்றால் நீ கஷ்டப்படலாம், இன்னைக்கு வேண்டும் என்றால் நீ தனிமையில் இருக்கலாம். அதையெல்லாம் காரணத்தோடு தான் ஆண்டவர் செய்தார். உன் எண்ணங்கள் எல்லாம் இந்த பூமியை விட்டு பரலோகத்தை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக. It's the highest task that God does in every soul. Make the soul empty in order to focus heaven. ஒவ்வொரு ஆன்மாவையும் பரலோகத்தில் கொண்டு செல்வதற்காக கடவுள் ஒவ்வொரு ஆன்மாவிலும் செய்கிற மிகப்பெரிய ஒரு செயல் அந்த ஆன்மாவை இந்த உலகத்தில் நிர்கதியாகி வைத்தது. அம்மா பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அதெல்லாம் மாயை. நீ சம்பாதித்தது, சேர்த்து வைத்தது அத்தனையும் மாயை. நீ சம்பாதித்து வைத்திருக்கிற காசுக்காக அன்பு செய்வார்கள். உங்ககிட்ட இருக்கிற பணத்திற்காக உன்னை அன்பு செய்வார்கள். உங்ககிட்ட அது இல்லாத பொழுது அவங்க எல்லாம் போயிடுவாங்க. அப்ப நீ அதிர்ச்சி அடைவ. ஞானத்தை கற்றுக்கொள், விவேகத்தை கற்றுக்கொள், கடவுளை நோக்கி பார்க்க கற்றுக்கொள். பாம்பினாலே கடிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ரெமடி சொன்னாரு. வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு பாம்பை உயர்த்திப்படி. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. இதை நான் சொல்லவில்லை. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13-17 யோவான் சரியாக அதை நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். யோவான் 3:13-17 இறை வசனங்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். மோசேயின் கரத்தின் வழியாக உயர்த்தப்பட்ட பாம்பை போல இந்த இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும். காயப்பட்டவர்கள், அடிபட்டவர்கள், நொந்து போனவர்கள் அத்தனை பேருக்கும், பாவத்தினால் வேதனைக்கு உண்டானவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே மருந்து இயேசு. பாம்பை உற்று நோக்கினால் 2 காரியம் நடக்குது. கவனிங்க. அவர்களுடைய விஷம் எல்லாத்தையும் அந்த பாம்பு இழுத்துக்கொண்டு அது அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தது. நீங்கள் இந்த சிலுவை உற்று நோக்கும் பொழுது உங்கள் பாவங்கள் எல்லாம் அங்கே ஈர்க்கப்பட்டு அவருடைய சுகம் உங்களுக்கு இறங்கி வருகிறது. மன்னிப்பு இறங்கி வருகிறது. அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது உங்கள் குற்றப்பழிவுணர்வுகள் நீக்கப்படுகிறது, சாபம் நீக்கப்படுகிறது, மரணத்தின் சக்திகள் நீக்கப்படுகின்றது. நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள், சுத்திகரிக்கப்படுகிறீர்கள், சுகமாக்கப்படுகிறீர்கள், அமைதியை அடைகிறீர்கள், நீங்கள் புது வாழ்வை பெற்றுக்கொள்கிறீர்கள். உயர்த்தப்பட வேண்டும். அவர் உயர்த்தப்பட்டதால் நமக்கு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த கழுதை பற்றி ஏன் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? இந்த கழுதைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு குணம் என்னன்னா, அது செத்ததை சாப்பிடாது. அடிச்சு சாப்பிடும் உயிரோடு. அது எதனுடைய அடையாளம் என்றால், கடந்த காலத்தை பற்றி அது சிந்திப்பதில்லை. உங்களில் நிறைய பேர் துயரத்தில் இருப்பது நடந்த விஷயத்தை பற்றி ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் இப்படி சொன்னான், இவன் அப்படி சொன்னான், அன்னைக்கு நான் கெட்டு போயிட்டேன், அன்னைக்கு இப்படி நடந்துச்சு. கழுகு புதிதை தேடும், புதிய உணவை உட்கொள்ளும். உங்களுக்கு ஆண்டவர் புதிய வாழ்க்கை வச்சிருக்கிறார், அதுல ஓடுங்க. அடுத்தது கழுகு
காற்று பலமா வீசும்போது வேணும்ட்டு எதிர்ல போகும். It practices itself to fly amidst the cyclone. நிறைய பேருக்கு ஆனாப்பா இந்த பிரச்சனை வேண்டாம். கழுகு அப்படி அல்ல, பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். காற்றின் நடுவிலே கூர்ந்து செல்வார். நம்ம பல பேருக்கு ஒரு சின்ன வேலை செய்வோம், 2 வேலை சேர்த்து கொடுத்தா செய்ய தெரியாது. சில பேர் 10 வேலைகளை செய்வார்கள். ஒரே மனிதனாக 10 காரியங்களை கவனித்துக் கொள்வார்கள். கழுகு அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. அது அடுத்த குணம், அடுத்தது அது கூட்டை உயர்ந்த மலைகளுக்கு இடுக்குக்குள் வைக்கும். தன் குஞ்சுகளுக்கு பிறப்பிலேயே பரலோகத்தை பற்றி அறிவிக்கும். பிறப்பிலேயே அந்த குஞ்சுகள் பிறந்த உடனே அது ஆகாயத்தை தான் முதலில் பார்க்கும், பூமியை பிற்பாடுத்தான். ஹல்லேலூயா. அத்தனையும் விட கழுகுடைய பார்வை மிக தெளிவானது. ரொம்ப தூரத்திலிருந்து அது காட்சிகளை காணக்கூடியது. அது எது என்றால் தரிசனம். இந்த உலகத்தில் இருந்தாலும் உன் தரிசனம் மிக கிளியரா இருக்கும். I am for God. நான் கடவுளுக்குரியவன், நான் கடவுளுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். உன் தரிசனம் கிளியரா இருக்கும். ஹல்லேலூயா. கழுகுக்கு வயசாகும் பொழுது அந்த கழுகு செத்துலாம் நினைக்காது. அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் ஒன்னொன்னா கீழே உதிரும் போது என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சோர்ந்து போகாதான். அதனுடைய மூக்கு வளைஞ்சி நகங்கள் எல்லாம் வளைஞ்சிருக்கும் போது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதான். அந்த கழுகு I will renew myself, என்னை புதுப்பித்துக் கொள்வேன் என்று சொல்லும். தன் ரெக்கைகளை அதே பீந்து போட்டுவிட்டு தன் அலகையும் தன் நகங்களையும் பாறையில் மோதி உடைத்து விட்டு குறைந்தது 3 மாதங்கள் அது தியானத்தில் இருக்குமா? Without doing anything, எதுவும் செய்யாமல் எதுவும் உண்ணாமல் எதுவும் குடிக்காமல் அது அப்படி இருக்கும். புதிய சிறகுகள் உழைக்கும், புதிய நகங்கள் உழைக்கும், புதிய அழகு உழைக்கும். அந்த கழுகு இன்னும் 18 வருடங்கள் வாழும். லைஃப் இஸ் a decision. இருக்கிற சூழ்நிலையில் செத்து விடுவது மிக சுலபம். நீ வாழ வேண்டும் என்று நினைத்தால் உன் பழைய சிறகுகளை பீத்துவிடு. உடைந்து போனதையெல்லாம் மறந்துவிடு. உனக்கு தொந்தரவாய் இருப்பவற்றை உடைத்து விடு. ஆண்டவர் புதியவற்றை செய்வார். ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கிறது. இன்னும் 18 வருஷம் 20 வருஷம் நீ வாழணும். அதனால இப்பயே சாவுக்கு போயிடாத. தற்கொலை எண்ணங்கள் வந்துருச்சுன்னா பாவம் சங்கத்தில் போய் சொல்லிட்டு தற்கொலை செய்ய கொள்ள நினைத்து, மற்றவர்களை கொலை செய்ய நினைத்து, வாழ விருப்பம் இல்லாமல் ரயில் முன்னாடி விழப்போன நினைச்சேன் போய் சொல்லி மன்னிப்புக்கு நீ வாழணும். நீ வாழ்ந்தாக வேண்டும். ஹல்லேலூயா. விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் அல்லது எண்ணிக்கை 33ஆம் அதிகாரத்திலே அந்த நிகழ்ச்சி இருக்கிறது. எண்ணிக்கை 33ஆம் அதிகாரத்தில் இஸ்ராயேல் மக்கள் கவனிங்க, பாலைவனத்தில் தான் அவர்களை நடத்தினார். உங்கள் முன்பாக நிற்கிற குமாரபாதர், எங்க மகராஜில யாருக்குமே ஆஸ்துமா வியாதி இல்லை. டாக்டர் சொன்னாரு, உங்க அப்பாக்கு இருக்காங்க, அம்மாக்கு இருக்காங்க, ஆட்சிக்கு இருக்காங்க, தாத்தாக்கு இருக்காங்க, யாருக்குமே இல்லை. இந்த வியாதி எப்படி வந்தது உனக்கு? It's supposed to be the heredity. இது வரலையே, பரம்பரையா வர வேண்டிய வியாதி இல்லை, ஏன் வந்துச்சு? அதில் அப்பொழுது தெரியவில்லை, இப்பொழுது தெரிகிறது. என்னை ஆண்டவர் கண்டித்து தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். உங்கள் மேல் ஆண்டவர் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை புனிதர்களாக மாற்றும். வாசிப்போம். எண்ணிக்கை 33ஆம் அதிகாரத்தில் அங்கு என்ன சொல்லப்படுகிறது? இஸ்ரேல் மக்களுக்கு தாகம், இஸ்ரேல் மக்களுக்கு பசியை உண்டாக்குனாரு. அந்த மன்னாவை கொடுத்தும் அவங்களுக்கு திருப்தி இல்லை. திருப்தி இல்லாதது ஒரு பாவம். அதை போய் சொல்லுங்க. எது திருப்தி இருந்தாலும் திருப்தி இருக்காது.
எல்லாம் டேபிள்ல இருக்கும், ஒண்ணு இருக்காது. வெங்காயம் வெட்டி வைக்கலான்னு இருக்கும். சாம்பார், மீன் குழம்பு, நேற்று எல்லாம் இருக்கும். சட்னி வைக்கலான்னு இருக்கும். நெக்லஸ், அட்டிகை எல்லாம் இருக்கும். இந்த காதில் ஒரு வாட்டைக்கு ஒரு சின்ன அது வாங்கலையான்னு இருக்கும். எங்க அம்மா பெரிய அண்ணா ரொம்ப இஷ்டம். அவன் தான் திட்டுவான், எல்லாம் பண்ணுவான். எங்க அம்மா அண்ணன் வந்துட்டானா பாரு அப்படின்னு எங்க அப்பா திட்டுவான். அவன் தான் குத்துறான், அவனை தான் தேடிட்டு கிடக்க. நம்முடைய பல பேருடைய நிம்மதியின்மைக்கு காரணமே திருப்தி இல்லாமல் இருப்பது தான். அந்த திருப்தியின்மை என்பது மிகப்பெரிய பாவம். ஆதாமும் ஏவாளும் நல்ல அந்தஸ்தில் படைக்கப்பட்டாலும் கடவுளை போல ஆக வேண்டும் என்கிற அந்த ஆசைத்தான் அவர்களை பாவத்தில் விழத்தாட்டியது. அல்லேலூயா. அப்ப பசியா இருந்த போது இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தாங்க. இப்ப ரெண்டாவது அவங்க தாகத்தோடு இருந்தாங்க. நிறைய லட்சம் பேர், 100 பேர் 500 பேர் இல்லை, லட்சக்கணக்கான மக்கள். அத்தனை பேருக்கு தண்ணி எங்கிருந்து மோசே கொடுப்பார். ஆனால் ஒரு நாள் போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தண்ணீர் குளம் இருந்தது. அந்த ஊருக்கு பெயர் மாரா. மாரா என்றால் கசப்பு என்று அர்த்தம். அந்த தண்ணீரை பார்த்த உடனே இதே மாதிரி குட்டி பசங்க தாகத்திறந்தவங்க போய் குடிச்ச உடனே தொண்டையை பிடிச்சிட்டு கீழே விழுறாங்க. ஒருத்தர் அது தொண்டை அடைக்க. வாலிபர் போய் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு தொண்டை அடைக்குது. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அந்த தண்ணி விஷத்தன்மை உடையது. கை கெட்டினது வாய் கேட்டவில்லையே. உடனடியாக என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களை கொண்டு போட வந்தீங்களா? எங்களை அடிக்க வந்தீங்களா? எகிப்துல நல்லா இருந்தோமே, அங்க தண்ணி கிடைச்சது, பட்டக்ஸ்ல டுப்புக்குன்னு கொடுத்தா கூட 2 வெங்காயம் கொடுப்பாங்களே, இங்க ஒண்ணும் கிடைக்கல, இந்த தெய்வத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை புலம்பினாங்க. மோசேயை திட்டினாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் செய்த ஒரு காரியம், மோசே இதோ இந்த மரத்தின் கிளையை நீ அந்த தண்ணீரில் போடு. அந்த மரம் தான் இந்த சிலுவை. யார் யாருடைய வாழ்க்கை கசப்பாக இருக்கிறதோ, வாழ முடியாமல் கஷ்டப்படுகிறீர்களோ, இயேசுவின் சிலுவையை உங்கள் சிலுவையோடு ஒப்பிட்டு தியானித்து பாருங்கள். அந்த சிலுவையுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். அந்த மரத்தின் துண்டை தண்ணீர் போடப்பட்டு சொன்ன பொழுது 2 காரியம் நடந்தது. ஒன்று, அந்த மரம் தண்ணீரில் இருந்த அத்தனை விஷத்தையும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு தண்ணீர் இருந்த இனிமையை அந்த தண்ணீருக்கு கொடுத்தது. இன்றைக்கு சிலுவையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த சிலுவையில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் அந்த சிலுவை ஈர்த்து கொண்டு இயேசு தண்ணீர் இருக்கிற மிகப்பெரிய சுகத்தை உங்களுக்கு கொடுப்பார். முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு சிறிது நேரம் ஜெபிப்போம். முழந்தால் படியிட முடியாதவர்கள் எழுந்து நில்லுங்க. நோ கம்பல்ஷன். 2மே முடியாதுன்றவங்க யூ ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. எழுந்து நில்லுங்க, கண்ணை மூடுங்க. 2 தரிசனத்தை முன்னாடி வச்சிருக்கேன். ஒன்று, விஷப்பாம்பினால் கடிக்கப்பட்டவர்கள். எதனால் நீ அடிக்கப்பட்டிருக்கிறாயோ அதற்கு பின்பாக உன் பாவம் இருக்கிறது. உன் லங்ஸ் வீக்கா இருக்கா? நீ சிகரெட் குடிச்சிருக்க. உன்னுடைய குடல் வெந்து போய் கிடக்கா? நீ குடிகாரனா இருப்ப. உனக்கு தலைவலியா இருக்குதா? unnecessary thoughts. You will entertain all kinds of thoughts. நைட்டு 12 மணி வரைக்கும் செல்போன் நீ பக்கத்திலேயே வச்சு பார்ப்ப. ஒவ்வொரு பாவத்திற்கும் அதனுடைய விளைவுகள் இருக்கிறது. உன் கை செய்த பாவத்திற்காகவே அவர் கையில் ஆணி அடிக்கப்பட்டு இருக்கிறது. இங்க இருக்கிறவர்கள் யாரோ ஒருவருக்கு இந்த இடது கையில் தோள்பட்டையிலிருந்து வலி இருக்கும். நீங்க எங்களை மாதிரி தூக்க முடியாது. தவறா நினைக்காதீங்க. உடை மாற்றும் பொழுது அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அந்த கையில் இருக்கிற வலிகளை சுகப்படுத்தவே இயேசு காயப்பட்டு இருக்கிறார். உங்கள் கால்களில் இருக்கிற வலிகளை சுகப்படுத்தவே அவர் இருக்கிறார். உங்கள் திருமணம் ஆன பிற்பாடு கூட உங்கள் மனைவியை விட்டுவிட்டு வேறொருவரோடு தொடர்பில் இருப்பீர்கள். அது பாவத்தினுடைய வியாதியை கொண்டு வந்திருக்கும். உன் மனைவியுடைய நகையை, உன் வீட்டில் இருக்கிற பணத்தை கொண்டு போய் விபச்சாரி மடியில போடுவேன். ஒருவேளை
ஏமாற்றப்பட்டிருப்பாய் என்றால் தண்ணி கொடுத்துல வச்சு அதையும் பார்த்துக்கணும் இதையும் பார்த்துக்கணும். ஒரு நிம்மதியை இழந்தாய். ஒரு கஷ்டத்தில் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, பாம்பினால் கடிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிகிற நீங்கள் சிலுவையை உற்று நோக்குங்கள். Look unto Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு உன் உடம்பில் இருக்கிற விஷங்களை எல்லாம் எடுத்து விடுவார். அவர் தண்ணில் இருக்கிற சுகத்தை உங்களுக்கு கொடுப்பார். இரண்டாவது தரிசனம் கசந்த மாறா. எல்லாம் இருந்தும் வாழ முடியவில்லை, வாழ்வே கசப்பா இருக்கு. கணவர் இருந்தும் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறார், மனைவி இருந்தும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க மாறுவாங்களா? சிலுவையை கொண்டு வா. உன் பிள்ளைகள் மாறுவார்களா? சிலுவையை கொண்டு வா. உன் கேன்சர் வியாதி மாறுமா? சிலுவையை கொண்டு வா. அந்த சிலுவை வெறும் மரத்தினால் செய்யப்பட்டதல்ல, அதில் தொங்கியவர் இயேசு. அந்த ரத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது. அந்த கசந்த மாறாவில் அந்த மரத்தோடு போடப்பட்ட பொழுது தண்ணீரில் இருக்கிற விஷத்தை எல்லாம் அந்த மரம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு தண்ணீர் இருக்கும் இனிமையை அந்த தண்ணீருக்கு குடித்தது. அப்பொழுது மக்கள் எல்லாம் குடித்து குடித்து குதித்து குதித்து ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். முறுமுறுத்தவர்கள் கடவுளுக்கு துதி பாடினார்கள். பாம்பினால் கடிப்பட்டவர்கள் பிழைத்துக் கொண்டு யெகோவா தேவனை ஆராதித்தார்கள். இனி நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம். இனி நாங்கள் சிலைகள் பாறைகள் கண்களை திருப்ப மாட்டோம். இனி உமக்கு எதிராய் முறுமுறுக்க மாட்டோம். இனி நாங்கள் உமக்கு எதிராய் பேச மாட்டோம் என்று சபதம் செய்தார்கள். ஒரு அடிப்பட்ட பிற்பாடுதான் அனுபவம். அந்த அனுபவம் உன்னை தெய்வ பிள்ளையாய் மாற்றிவிடும். நம்ம ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா? எங்களுக்காக உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பாய் உயர்த்தப்பட்டவர்கள் அந்த பாவ சங்கீதத்தில் உங்கள் விஷங்களை இறக்கி வையுங்கள். அங்கே மன்னிப்பு காத்திருக்கிறது. யாராவது பாவ சங்கீதம் செய்யலையா? ஓடுங்க. தண்ணீர் குறை சொல்லிட்டே இருந்தா பிரயோஜனம் இல்லை. பாம்பின் விஷம் உங்கள் தலைக்கு ஏறுவதற்கு முன்பாகவே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. உங்கள் விஷயங்கள் குறிக்கப்பட போகிறது. இப்பொழுது உங்கள் நோய்கள் இப்பொழுது சுகமடைய போகிறது. அவருடைய ரத்தம் அதை செய்யும். இயேசு அதை உங்களுக்காக செய்வார். உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பா இயேசு உங்கள் முன்பாக இருக்கிறார். நம் பாடி செபிக்கிற வேளையில் நீங்கள் கண்ணீரோடு செபியுங்கள். உங்கள் வீட்டில் முடமானவர்கள் இருக்கிறார்களா? படுத்த படுக்கையில் இருக்கிறார்களா? வாலிப பிள்ளைகள் படுக்கையில் படுத்துக் கொண்டு இருக்கிறார்களா? பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்களா? உன் கணவர் ட்ரக்ஸுக்கு அடிமையாயிருக்கிறாரா? நீ கோபத்திற்கு அடிமையாயிருக்கிறியா? எந்த பாவமோ அதை தீர்ப்பதற்கு வழி இருக்கிறது. இயேசு. எந்த பாவமும் அது தீர்க்கப்படுவதற்கு வழி இருக்கிறது. சிலுவை. அது அபாயத்தினுடைய அடையாளம் அல்ல, துக்கத்தினுடைய அடையாளம் அல்ல, அது விடுதலையின் சின்னம். அங்கேதான் நமக்கு மீட்பு உண்டானது. ஒருவராக ஜெபிக்காமல் இருக்காதீங்க.